அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக். உண்மையிலேயே மிகவும் பிரயோஜனமான, தேவையான, அவசியமான ஒரு புத்தகம். அப்துல் அசீஸ் சையத் அல் ஷேக் பெரிய ஒரு அறிஞர். அவர் பெரிய முஃப்தியாக இருந்தார் சவுதி அரேபியாவில். அது மட்டும் இல்லை, சீனியர் ஸ்காலர்ஸுக்களில் ஒரு மூத்த அறிஞர்களாக இருந்தார். ஃபத்வான்னு கேட்டால் முதல்ல அறிஞர்கள் கூட்டத்தில் அவர் முன்ன இருக்கக்கூடிய ஒரு அறிஞராக இருந்தார். அவருடைய புத்தகம் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எந்த அளவிற்கான ஆழமான குர்ஆன் சுன்னாவுடைய தாக்கம் இருக்கும் என்பதை ஷேக் அவர்கள் சுருக்கமாக நமக்கு மத்தியில் சொன்னார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் அவருடைய கல்வி அதிகரித்து மென்மேலும் வாரந்தோறும் நாம் ஒரு சுன்னாவை பார்த்து வருகிறோம். அதுக்கு தான் நான் வந்தேன், வேறு எதுவும் இல்லை. அது சொல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய நினைவூட்டல். என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் தொலைத்து கொண்டே வரும். இப்படி ஒரு விஷயம் தொலைத்து கொண்டே வரும். அது என்ன சொல்லுது, ஒரு இழப்பாக இருக்கும்போது தான் அது மிக பெரும் தாக்கமாக ஏற்படுது. என்ன அன்றாடம் அனுபொழுதும் நம்ம தொலைத்து வரோம்னா நேரம். கரெக்டாக இல்லையா? நேரம் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது 10 நிமிஷம் போச்சு, 5 நிமிஷம் போச்சு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போதே 2 செகண்ட் போயிடுச்சு. இப்படி தான் நம்மளுடைய நியாமத்துகள் சொல்லக்கூடியது போயிட்டே இருக்கு. அதில் குறிப்பாக பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை வணங்குவதற்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய மிக பெரும் நியாமத்தை சொல்கிறது கட்டுப்படுங்கள் எல்லாம் சொல்லி தர்றதே நமக்கு அடுத்தது யார்? பெற்றோர்கள். நம்ம நினைவுபடுத்த வேண்டும். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் ஷேக் அவர்கள் அவர்களுடைய தந்தையை இழந்து விட்டார். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபரை விசாலமாக்கி அல்லாஹ் அவருக்கு மிக பெரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுக்கணும்னு துவா செய்வோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வாரம் இடைவேளை நம்மளுடைய உஸ்தாத் அப்துல் ஃபத்தா நதீரி ஹஃபிதவுல்லா அவருடைய மௌலவியுடைய தந்தையுடைய மரணம். இந்த மரணம் செய்தியாக வந்து விடுகிறது. நாம் பிரார்த்தனை செய்துவிட்டு செல்கிறோம். பாருங்கள், இன்னாலில்லாஹி அப்துல் ஹமீத் ஷரை பாருங்கள் ஹஃபிதவுல்லா அவருடைய தந்தையுடைய மரணம். இது நமக்கு என்னன்னா, இது ஒரு செய்தியை உணர்த்தது. என்ன உணர்த்ததுன்னு சொன்னால், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா சொல்கிறாங்க. சில நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற கண்ணால் காண்பதினாலும் காதால் கேட்பதினாலும் சில நேரங்களில் உணரக்கூடிய ஒரு தன்மையை இயல்பாக மனிதன் என்கிற அந்த தன்மை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி செய்திகள் கேள்விப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட அந்த நிஅமத் இருக்குமே ஆனால் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பதலாஹலினி ஃபத்தலனி கஸீரம் மிம்மன் ஸலக தஃதீலா. யா அல்லாஹ், அனைத்து புகழும் உனக்கே உரியது. நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த படைப்புகளில் இந்த இடத்துல ஒரு சோதனை பார்க்குறீங்களா, ஒருத்தர் நியமத்தை இழந்தவரை பார்க்குறீங்களா, அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு துவா, இவரிடம் எடுத்த நியமத்தை என்னிடமிருந்து எடுக்காமல் என்னிடம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன் அல்லவா, அதனால் நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமைக்குரியவன், நான் உன்னை புகழ்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை கொண்டு வரணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பதலாஹபி ஃபத்தலனி அலா கஸீரம் மிம்மன் ஸலக தஃதீலா. எதுக்கு இதை நம்ம சொல்கிறோன்னா, நாம் கேள்விப்பட்டு போகாமல், நமக்கு உண்மையிலே எனக்கு தந்தை இல்லை, என்னுடைய தந்தை இழந்து விட்டார், தாய் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரி செய்திகளுக்கு உடனடியாக நம்மளுடைய பெற்றோர்களிடம் அதிகம் நாம் என்ன பண்ணணும், நம்ம வெகு தூரமாக இருக்கணும்னா உடனே ஃபோன் எடுத்து பேசுங்க. உடம்பு சரியில்லைனா போய் பெற்றோர்கள் பார்ப்பது மிக பெரும் குற்றம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எழுதி வச்சுங்க. உடம்பு சரியில்லைனா அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெரிய பாவையாக போகிறாங்க. உடம்பு சரியில்லைனா தான் போய் பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு அவல்நிலை. என்ன அது புரியவே இல்லை. அது எனக்கு சில நேரங்களில் உடம்பு சரியில்லைன்னு போகிறதுக்காண்டி போகலாம், வேணான்னு சொல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நம்மளால் தாங்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய் நாளை ரமதான் வரைக்கும் இருப்பார்களா, நம்மளே இருப்போமான்னு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய சிந்தனை இஸ்லாம் தூண்டுது. அப்போ இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்றது மட்டும் போய் பார்க்காம, நல்ல ஹயாத்தோடு இருக்கும்போது பெற்றோர்களை போய் சந்தித்து அவங்களோட உம்ரா செய்யுங்க, அவங்களோட வெளியில் போங்க. இந்த மாதிரி ஒரு திட்டமிடலே இல்லையே. நல்லா கொஞ்சம் பாருங்கள், இந்த திட்டமிடல் இருக்குதா? ஹஜ்ஜு கூட நியத்து வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு திட்டம் இருந்தால் ஹஜ்ஜுக்கு போவோம். ஹஜ்ஜுக்கு போனால் நியத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன? அது மாதிரி தான் பெற்றோர்களை தயவு செய்து உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தான் உங்களுக்கு, ஜிஹாதை விட உங்களுக்கு எது முக்கியம்? ஜிஹாத் தானே. இப்போ ஷேக் அவர்கள் சொன்னாங்களே, ஷேக் அவர்கள் சொன்னது ஜிஹாத் தானே உயர்ந்த ஒரு அந்தஸ்து. ஜிஹாதை விட எது உயர்ந்த அந்தஸ்து? ஜிஹாதை விட மிக உயர்ந்த அந்தஸ்து உன்னுடைய பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்க, அதை நாம் விட்டு என்னால் இஸ்லாத்துக்கு எதுவும் தாவா செய்ய முடியும், என்னால் இஸ்லாத்துக்கு இதை செய்ய முடியலன்னு சொல்லி என்ன ஒரு சிந்தனை புரியுதுங்களா? நம்மளை எப்படி ஷைத்தான் வழிகெடுக்கிறான்னு பாருங்கள். நம்ம அன்றாடம் கேள்விப்படக்கூடிய இந்த மரண செய்தி
உண்மையிலேயே எனக்கும் உங்களுக்கும் ஒரு நினைவூட்டல். நம்மளுடைய நியாமத்துகளை தவறவிட்ட பிறகு அழுது கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நான் சொல்லும் பொழுது யாரெல்லாம் பெற்றோரை இழந்திருப்பார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நங்கூரம் அடித்த மாதிரி ஒரு குத்தும். பெற்றோர்கள் இழந்தவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இல்லாத நியாமத்து அப்போ தான் தெரியும் வழி. அதனால் ரொம்பவும் நம்மளுடைய நியமத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஏதோ ஒரு இறப்பு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இதுதான் நாம் இன்றைக்கு நினைவூட்டலாக இதை எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு பிறகும் ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்படுறதுக்கு முன்னால் நம்மளுடைய நியமத்துக்கு எந்த அளவுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்குறோங்கிறத பார்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அன்றாடம் இஸ்லாத்தினுடைய தாக்கம் நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கணும் ஷேக் வலியுறுத்தினாங்க. அதே போல் தக்வாவை பற்றி அவர்கள் சொன்னாங்க. இந்த தக்வா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட பிறகும் இந்த தக்வாங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்லும் பொழுது நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலிஃபா கிட்ட வந்து கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாங்க. அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தக்வானா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியும், இருந்தாலும் கேட்கிறார்கள். அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு முற்கள் நிறைந்த பாதைகளை நீங்கள் எவ்வாறு கடந்து செல்வீர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ எப்படி சொல்லுவோம்? முற்கள் நிறைந்த பாதையாக இருக்குன்னா அதை நம்ம எப்படி கடந்து செல்வோம்? நம்ம ஆடைகளால் அந்த முற்கள் கிழித்து விடக்கூடாது, என்னுடைய பாதங்கள் அந்த முற்களால் கிழித்து விடக்கூடாது, சேறு சகதியமாக கூட இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆடையை தூக்கி ரொம்ப கண்ணுங்கருத்துமாக காலை வச்சு அந்த பாதையை கடந்து செல்வோம். இதுதான் தக்குவான்னு ரத்தன சுருக்கமாக சொல்கிறாங்க. ஷேக் அவர்கள் சொன்ன முழு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இபாதத்தில் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும். ஷைத்தானு மிகப்பெரும் திருடன். ஒரு சமீபத்தில் ஒருத்தர் மூளையை பயான் பண்ணார். எல்லாரும் ஒரே மாதிரி ஷைத்தான் ஏமாற்ற மாட்டான். எனக்கு ஒரு மாதிரி வருவானா, உங்களுக்கு ஒரு மாதிரி வருவான், ஷேக் அவர்களுக்கு ஒரு மாதிரி வருவான், மிகப்பெரும் அறிஞர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி வரும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா ஷைத்தான் ஒரே மாதிரியே நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு அறிவாற்றல் ஒவ்வொரு பின்புலம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ கண்ணியத்திற்குரியதான் இந்த தக்வாங்கிறத நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தோம். காலையில் எழுந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிய பிறகுதான் அவர்களுடைய பொழுதையே ஆரம்பிப்பார்கள். என்ன பிரார்த்தனை? யாராவது விட்னஸ் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? பாருங்க, அது நம்ம நேரம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஒரு நாள் லீவ் போட்டு கூட அந்த துவா மனப்பாடம் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு லீவா, நாளைக்கு பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? தெரியலன்னு தயவு செய்து வைக்கப்படாதீர்கள். என்ன ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கேட்கும் பொழுது அந்த பெண்மணிகளை பற்றி, மதினாவாசி பெண்களில் வெக்கப்படுவது உங்களை போன்ற அல்ல, கேள்வி பதில் கேட்கறதில்ல. மார்க்கம்னு வந்துட்டா அந்த அளவுக்கு வெக்கப்படுவதா, ரொம்பவும் வெக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள். இஸ்லாம் வந்த பிறகு ரொம்ப வெக்கப்படுவாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்கத்தை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க? வயதிற்கு வந்த பெண்மணியை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்கம் இருக்குன்றாங்க. அதை குறித்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. ஆனால் மதினாவாசி பெண்கள் அந்த வெக்கப்பட மாட்டாங்க. எதில்? மார்க்கம்னு வந்துட்டால் கேள்வி கேட்குறதுல முன்னுரிமை கொடுத்துட்டு வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு அந்தரங்க கேள்வியில் கணவன் மனைவி உறவு இது மாதிரியான கேள்வி கூட வெக்கப்பட மாட்டாங்க, கேட்பாங்க, கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, ஏன்னா அதை அமல்படுத்தணும் அப்படின்னு. அதனால் யாரும் நான் எனக்கு தெரிந்ததென்றோ தெரியாததுனால நீங்கள் வந்து வெக்கப்படவே வராது. இப்போ இல்லை, நான் அடுத்த நொடி உயிரோடு தானே இருக்கிறேன், நல்லா ஹயாத்து கொடுத்துருங்கல்ல, இப்போ எனக்கு நேரம் இருக்குல்ல, நான் மனப்பாடம் பண்ணுவேங்கிற ஒரு நியத்தோட அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில வ மீகாயில வ இஸ்ராஃபில் ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா அந்த தஹக்குமு பைன இபாதிக ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தீனி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பி இத்னிக இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா சிராத்தில் முஸ்தகீம். எதுக்கு நான் விரல காமிச்சேன்னா, இப்படி நீங்கள் ஒன்றா ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில வ மீகாயில வ இஸ்ராஃபில், இது ஒன்று படப்படம் பண்ணு. இந்த ஒரு ஈஸியாக தானே இருக்குது. இப்படி ஒன்றா படம். காலையில் எழுந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுக்கு எழுந்தால் என்ன செய்வார்கள் என்று ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் பொழுது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் இந்த பிரார்த்தனை சொல்லாமல் அவர்களுடைய காலையில் எந்த ஒரு இபாதத்தும் ஆரம்பிக்க மாட்டார்கள். நம்ம ஏற்கனவே தமிழ் இஸ்லாஹி சென்டரில் இந்த துவாவை போடுறோம். வேற ஒரு துவா சொல்லலான்னு வந்தேன், ஆனால் நேரம் பத்தாது, இதவே நம்ம முடிக்கலையே. அதனால் இது முக்கியமான பிரார்த்தனை. காலையில் எழுந்த உடனே நம்ம சில நேரம் ஃபஜர் தள்ளி கூட நம்ம மறதியில் தூக்கத்தில் எழுந்திருக்கலாம். ஆனாலும் இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எழுந்த உடனே என்ன சொல்லணும்? உடனே கண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க?
பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வையான்னு சொல்லி படுக்கிறீங்கல்ல, காலையில் என்ன அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலையின் நுஷூர் சொல்கிறோம்ல, சொன்ன பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில வ மீகாயில வ இஸ்ராஃபீல் அப்படியே கொண்டு போங்க, அந்த அர்த்தத்தை கொண்டு போங்க. அல்லாஹ் உன்னுடைய மலக்குமார்களை அந்த 3 இப்படி சொல்லி அந்த பிரார்த்தனையை நாம் அந்த அர்த்தத்தோட தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் அமைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்லேஷனும் நம்ம அமைச்சிருக்கோம். வேணால் அதை ரீபோஸ்ட் பண்ணுறோம். அமல் இஸ்லாஹ் சென்டர் குரூப்பில் இல்லாதவங்க வேணும்னா இணைந்துக்குங்க. அப்படி இணையலைன்னா அந்த இது துவா வந்து உங்களுக்கு அரபோலையும் டிரான்ஸ்லேஷனும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அதை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் இன்றைய வார படைப்புகளுக்கு நம்ம காதால் கேட்டோமோ மார்க்க ரீதியான விஷயங்கள் இந்த துவா உள்பட எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவர்கள், அதிகம் கேட்கக்கூடியவர்களை விட அதிகம் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடியவர்களாக பேசக்கூடிய எனக்கும் மௌலவிக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்யணும் என்று துவா செய்தவனாக இன்றைய நினைவூட்டலோடு இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.